ரெண்டாவது பேஜ் பார்ப்போம். சிஎஸ்சியில் வந்து என்ன வகையான செக்டர் இருக்கிற விடயத்தை வந்து முதல் வீடியோவில் பார்த்துருப்போம். அது பார்க்காதவங்க அந்த வீடியோவில் லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது இது சம்மந்தமான டீட்டெயிலும் வந்து முதலாவது வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து என்ன மாதிரி இந்த சிஎஸ்சி ஒர்க் பண்ணுறதுன்ற விஷயத்தை வந்து பார்ப்போம். ஷேர் மார்க்கெட் ஒர்க் பண்ணுறது இப்படி சில பேருக்கு என்னத்துக்கு ஸ்டாக் நம்ம புரோக்கர் கம்பெனி கூட வாங்கணும் ஷேர்ன்ற டீட்டெயில் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது இருக்கிற வழியில் இந்த ஒரு ஷார்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக விளங்கணுன்றதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு தரேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்வெஸ்டர் என்றவங்க வந்து நம்ம இந்த இன்வெஸ்டர் என்று பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இன்வெஸ்டர் முதலாவது கேட்டகரியில் இருக்கிற இன்வெஸ்டர் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முதலாவதாக இருக்கும். அடுத்தது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்ற ஒரு இருக்குது. அடுத்தது கம்பெனிஸ் இருக்குது. மேலுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் பாடி கவர்மெண்ட்னு சொல்லுவோம். செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் தான் வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ணது. இந்த அடுத்தது வந்து இன்டர்மீடியேட்டரி என்று சொல்லி ராக்கிறதுக்கான இவங்க பாட்டமில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த புரோக்கர் ஏஜென்சி. அதாவது இலங்கையில் வந்து பதிவு செய்யப்பட்ட 25 கம்பெனிகள் இருக்குது. இந்த 25 கம்பெனிகள் கூடத்தான் வந்து இந்த ஷேரை வந்து வாங்கலாம். அதாவது செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவோம். பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஒரு கம்பெனி தானாகவே ஃபர்ஸ்ட்டாக வந்து ஷேர்ஸை வந்து கம்பெனியை விற்குமாக இருந்தால் முதல் தரம் விற்கிறத வந்து பிரைமரி மார்க்கெட் ஐபிஓன்னு சொல்லுவோம். ரெண்டாவது அடுத்துக்கு பிறகு திரும்ப வாங்கி கொண்டிருக்கிற அந்த விடயத்தை சொல்லுவோம் செகண்டரி மார்க்கெட்னு சொல்லி. அதாவது இந்த செகண்டரி மார்க்கெட்டை வந்து நமக்கு வர ஷேர்ஸை வாங்கி தரதுக்குரிய இடைத்தரகராக வந்து இந்த புரோக்கர் கம்பெனிகள் இருக்கிறாங்க. இன்வெஸ்டர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு தான் 10,000 ரூபாய் ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஷேர்ஸ் வந்து வாங்க போகிறீங்க. உங்களோட வந்து ஒரு 10,000 ரூபா காசு இருக்குது அல்லது 1,00,000 ரூபா காசு இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த காசை கொண்டு நீங்கள் இன்டர்மீடியருடைய புரோக்கருடைய அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் டிபாசிட் பண்ண வேணும். முதலாவது விஷயம் அதான். டிபாசிட் பண்ணப்பட்டு என்ன செய்யலாம், நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம் எனக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்கித்தாங்கன்றால் இன்ன விலைக்கு, அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு HNB ஷேர்ஸ் வந்து 100 ரூபா போய் கொண்டிருக்கு. உங்களுக்கு 1000 ஷேர்ஸ் வந்து வேணுமென்னு சொல்லி சொன்னால் 1,00,000 ரூபா காசை நீங்கள் அவங்களோட அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ணிட்டு எனக்கு HNB ஷேர்ஸ் வேணுமென்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு HNB ஷேர்ஸை வந்து கம்பெனி ஷேர்ஸை வந்து வாங்கி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்கள அனுப்புவாங்க. அடுத்த இதை மேற்கொள்வதற்கு வந்து சில பொறுப்பு என்னென்ன விஷயங்கள் வேணுமென்ற விஷயம் ஒன்று இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து மிடிலாக இருக்கும். இந்த மிடிலாக இருக்கிறவங்களை ட்ரெண்டை கனெக்ட் பண்ணுறவங்களா வந்து இன்வெஸ்டரையும் கம்பெனியை வந்து கனெக்ட் பண்ணுறாங்களா வந்து இந்த புரோக்கர் ஏஜென்சி வந்து இருப்பாங்க. சரிதானே? அடுத்தது வந்து என்னென்ன விடயங்கள் நீங்கள் ரீடிங் கொண்டு செய்யணுமாக இருந்தால் என்ன விடயங்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் தேவை என்று சொல்லிட்டுனால் உங்களுக்கு ரீடிங் அக்கௌண்ட் இருக்கணும். அதை பங்குச்சந்தையில் பதிவு செய்யப்பட்ட இலக்கம் ஒன்று இருக்கணும். அது பதிவு செய்கிற முறை பற்றிய விடயங்கள் தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்தது வங்கி ஒன்று இருக்கணும். ஒரு கட்டாயம் வந்து ஒரு ஆன்லைன் கனெக்ட் பண்ணப்பட்ட ஆன்லைன் பேங்கிங் ஒன்று இருக்குமாக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு நல்லது. அடுத்த உத்தியோகபூர்வ மென்னஞ்சல் ஒன்று இருக்கணும். கட்டாயம் என்னத்துக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அந்த ரீடிங் நடக்கக்குள்ள சம்பந்தமான டாக்குமெண்ட்டுகள் விடயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அடுத்தது ஒரு தொலைபேசி இலக்கம் வந்து கட்டாயம் இருக்க வேணும். இதுலேயும் வந்து உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவாங்க. உங்களோட ஷேர்ஸ் வந்து விற்கப்பட்டு விட்டது, வாங்கப்பட்டு விட்டது என்று ஒரு சந்தை முடிகிற நேரம் 4 மணி அதுக்கு பிறகு சந்தை முடிகிற 4 அல்ல 5 மணிக்கு பிறகு உங்களுக்கு வந்து அந்த குறுந்தகவல் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வரும். ரைட்? அதுக்காக உங்களுடைய தொலைபேசி இலக்கம் கொண்டு வேணும், ஒரு மின்னஞ்சல் கொண்டு வேணும், அடுத்தது வங்கி கணக்கு கொண்டு வேணும், அடுத்தது ரீடிங் அக்கௌண்ட். இந்த 4 இருந்தால் நீங்கள் வந்து இந்த பங்குச்சந்தையினுடைய ரீடிங்கை செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இந்த பங்குச்சந்தையில் நீங்கள் நுழைவதற்கு மெயின் அடிப்படையாக வந்து 18 வயது நிரம்பி இருக்க வேணும், இலங்கை சிட்டிசனாக இருக்க வேணும். இந்த 2 தான் வந்து அடிப்படையாக விடயம். கட்டாயம் ஒரு அடையாள அட்டையில் வந்து இலக்கம் கட்டாயம் வைத்திருக்கணும். இந்த மட்டும் பதிவு செய்ய முடியும். அடுத்தோடு சேர்த்து உங்களுடைய நிரந்தர வதிவிடத்தை உறுதி செய்கிறதுக்குரிய மின்சார கட்டணம் அல்ல தொலைபேசி இலக்கம், அடுத்தது வங்கி புத்தகத்துடைய உங்களுடைய முகவரி உள்ள பக்கம், அடுத்து கடன் அட்டையில் பிரதி எது இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய நிரந்தர வதிவிடத்தை வந்து உறுதிப்படுத்தி நீங்கள் கூட பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்தது எப்படி பதிவு செய்கிற விடயங்கள் வந்து தனியொரு வீடியோ போட்டிருக்கோங்க, அதில் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் வழிமுறை ஒன்று வந்து நம்ம இந்த 25 வகையான கம்பெனி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 கம்பெனி இதில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன். அந்த 25 கம்பெனி கூட பதிவு செய்யலாம். இந்த 25 அந்த கம்பெனிகள் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து அவங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. ஆகவே அதை கூட வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இது இலகுவான வழிமுறை. அடுத்த 2வது வழிமுறை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கொழும்பு சந்தை பங்குச்சந்தையுடைய இந்த அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, சிஎஸ்சியினுடைய அப்ளிகேஷன். இதன் ஊடாகவும் வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். ஆனால் இது கொஞ்சம் பதிவு செய்து வாரது சில சிரமங்களை வந்து
கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறார்கள். ஆகவே நீங்கள் வந்து நேரடியாக பதிவு செய்யப்பட்ட நீங்கள் முடிஞ்சால் இது கூடவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னென்ன ஸ்டெப் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டெப் வந்து நீங்கள் ட்ரேடிங்க்கு என்னென்ன ஸ்டெப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஃபஸ்ட்டாக வந்து சிஎஸ்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து உங்களோட பணத்தை வந்து இந்த புரோக்கர் கம்பெனி கூட பதிவு டிபாசிட் பண்ண வேணும். எக்ஸாம்பிள் NDB புரோக்கர் இருக்கான்னு சொன்னால் NDBனுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை வந்து அனுப்புவீங்கள். அனுப்புனதுக்கு பிறகு உங்களுடைய புரோக்கருடைய சிஎஸ்சி பிளாட்ஃபார்ம் உங்களுடைய லாக்இன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் வந்து தெரியும். எவ்வளவு டிபாசிட் பண்ணப்பட்டீங்களோ அதில் பேலன்ஸ் தெரியும். அதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேர்ஸை வந்து வாங்க தொடங்கலாம். வாங்கி போட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க ஒரு ஷேர்ஸ் 1000 ஷேர் வாங்கிட்டீங்க. உங்களுடைய டார்கெட் வந்து 12 ரூபாய்க்கு வந்தால் நான் விற்பேன் யோசிச்சினீங்களாக இருந்தால் அந்த 12 ரூபா வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேணும். 12 ரூபா வந்த உடனே நீங்கள் அதுக்கு செல் ஆர்டர் பண்ணலாம். உங்களுடைய சேல்ஸ் பண்ண உடனே ஆரம்பத்தில் நீங்கள் 10,000 ரூபா டிபாசிட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அதுக்கு குறிப்பிட்ட ஷேர்ஸ் வாங்கி 10 ரூபா உள்ள ஷேர்ஸை வாங்கினீங்களாக இருந்தால் 10,000 ரூபா முடிஞ்சிடும். அது 12 ரூபாய்க்கு கூட உங்களுக்கு 12,000 ரூபா வந்து வரும். அப்போ 2,000 ரூபா ப்ராஃபிட் வரும். அதுக்குரிய கமிஷன் எல்லாம் கழிச்சிட்டு வந்து உங்களுடைய மீதி பணத்தை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனி. இதுக்கு வந்து அவங்க ஒரு 3 ஒர்க்கிங் டேஸ் வந்து எடுப்பாங்க. ரைட். அடுத்தது வந்து எப்படி ஒரு பங்கு வாங்குற விடயத்தை வந்து பார்ப்போம். இதில் ஒரு டயலாக் கம்பெனி ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு டயலாக் கம்பெனியை பார்த்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 செப்டம்பர் வந்து 2024 8 படி என்னோட 10,000 ரூபா காசு இருக்குது. நான் அதை கொண்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். எண்ணத்தில் டயலாக்கில் போடுறேன். ஒரு ஷேர்ஸ் வந்து 8 அப்போ 1170 ஷேர்ஸ் வந்து போடுறேன் அப்ராக்சிமேட்லி. ஏனென்றால் சில கமிஷன் வந்து 1.125% வந்து கமிஷன் வந்து வெட்டுவாங்க. வாங்கக்குள்ளையும் அதே அமௌண்ட் வெட்டுவாங்க, விற்கக்குள்ளையும் அதே அமௌண்ட் வெட்டுவாங்க. ரைட். அதை வாங்கிட்டு நான் வந்து 2021 அக்டோபர் 2024 அன்னளவாக வந்து ஒரு மாதம் அளவில் 1.5 மாதத்துக்கிட்ட நான் வந்து வெயிட் பண்ணுறேன். இந்த ப்ரைஸ் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 8 ரூபா பார்த்தீங்கன்னா தெரியும். கேர்ஃபில் மேலுக்கு வந்து எவ்வளோ போகுது 11.80 11 ரூபா 20 வரக்குள்ளே நான் வந்து விற்கிற நேரம் வந்து எனக்கு இப்போ 13,104 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். அன்னளவாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3,104 ரூபா எனக்கு வந்து இதில் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ரேட் பண்ண தொடங்க வேணும். பெரும்பாலும் நீங்கள் நான் இதைத்தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 1.5 மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு 3,000 ரூபா வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து 10,000 ரூபா. நீங்கள் இதே 1,00,000 ரூபா அப்படி பெரிய ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அதனுடைய பெறுமதி உங்களுக்கு கூடக்கூடியதாக இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு ரேடிங்கும் நடக்கக்கூடியும் வந்து இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் 1.12% வந்து இவங்களோட ட்ரேடிங் பியை வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. அதில் ப்ரோக்கேஜ் பி எவ்வளவு, சிஎஸ்சி பி எவ்வளவு, சிடிஎஸ் பி எவ்வளவு, செக்ஸ்க்குரிய செஸ் எவ்வளவு, டெக்ஸ் எவ்வளவு, டிரான்சாக்ஷன் லெவி, இந்த டீட்டெயிலை வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விடயங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது லாங் டேர்மாக நீங்கள் ஒரு 1 இயரோ இல்லை 6 மந்தோ நீங்கள் ஒரு பங்குகளை வந்து கையில் வச்சுக்கொண்டிருக்குள்ள அதால் கிடைக்கிறல உங்களுடைய பெனிஃபிட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் பங்கு லாபம் கிடைக்கும். 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொல்லிச்சுனால் உங்களுக்கு வருஷம் முடியல ஒரு பங்கு லாபம் ஒன்று கட்டாயம் கிடைக்கும். அது 10%, 12%, 15% இருக்கலாம். அதே நேரம் சில ஷேர்ஸ் கூட உங்களுக்கு அந்த பங்குட பெறுமதிக்கு லாபத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேர்ஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கலாம். அடுத்தது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே உங்களை இருக்குமா இருந்தால் நீங்கள் ஒரு கம்பெனி மீட்டிங்கில் ஒவ்வொரு இயரும் வந்து அந்த சம்மந்தமாக கம்பெனி மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது அவங்களுடைய டிரெக்டராக இருக்கலாம் அல்லது கமிட்டி மெம்பர்களை வந்து தெரிவு செய்வதற்குரிய ஒரு voting பவர் வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இந்த வீடியோவில். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.